ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய 3வது முக்கியமான விஷயம் வட்டி வருமானம். கம்பெனியோடைய மொத்த லாபத்துல இருந்து 5% கம்மியா வட்டியிலிருந்து அவங்களுக்கு லாபம் கிடைச்சா பிரச்சனை இல்ல. கம்பெனிகள் தங்களுடைய பணத்தை பேங்க்ல போட்டு வைப்பாங்க. அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு வட்டி கிடைக்கும். அந்த வட்டி வருமானம் 5% கம்மியா இருந்தா அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாம். 5% மேல போயிட்டா அந்த கம்பெனியுடைய ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பொதுவா வட்டி என்பது ஹராம். அது கம்மியா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி. 5%க்கு மேல இருந்தா அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. 5% கீழே வந்தா வாங்கலாம். அப்படிங்கிறது இது எப்படி சரியாகும்? இதை வழங்குறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு டம்ளர்ல பால் இருக்கு. அதுல 2-3 சொட்டு அசுத்தம் விழுந்துருச்சு. இப்ப நாம என்ன பண்ணிடலாம்? அதை எடுத்து கொட்டிடலாம். ஆனா அதுல கால்வாசிக்கும் அதிகமா அசுத்தம் இதாயிருச்சுன்னு சொன்னா, அல்லது நிறைய அசுத்தம் விழுந்துருச்சுன்னா அதை நம்ம குடிக்க மாட்டோம். அதை கீழே கொட்டிடுவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் 5%க்கும் கம்மியான வட்டி வருமானம் வருதா இல்லையா, அதையும் நாம பயன்படுத்தக்கூடாது. அதை அப்படியே நன்மையை எதிர்பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு கொடுத்துடணும். வட்டி மூலமா 5% லாபம் பெறக்கூடிய அந்த கம்பெனியுடைய ஸ்டாக்கை நம்ம வாங்கினாலும் அந்த 5% நாம பயன்படுத்த மாட்டோம். அதை ஏழை எளியவங்களுக்கு தானம் செஞ்சிருவோம். 5%க்கு கம்மியா வரும்போதும் நாம அதை பயன்படுத்தல, அதை நம்ம தானம் தான் செய்ய போறோம். அப்ப அதே மாதிரி 5%க்கு அதிகமா வந்தாலும் நாம கொண்டு போய் தானம் செய்யலாம்னு யோசிக்கலாம். ஆனா அப்படி செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா அந்த பால் உதாரணம் மாதிரி தான். அங்க அசுத்தம் அதிகமாகி அந்த பொருளே கெட்டு போயிடுச்சு. ஒரு டம்ளர் பால்ல அதிகமான அசுத்தங்கள் சேர்ந்து அது பயன்படுத்த முடியாமல் போன மாதிரி 5%க்கும் அதிகமா வட்டி வரும்போது மொத்த பொருளையும் வீணடிச்சிருது.